நமது ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல சில பல விஷயங்கள் ஸ்டோர் ஆயிடும், பதிந்துடும். நமக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அதெல்லாம் பார்க்காது. நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் புறமனம் வெறும் 5% தான் வேலை செய்யுது. அதுக்கே 24 மணி நேரமும் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. சில நேரம் நம்ம ஆழ்மனதிலிருந்தும் எண்ணங்கள் மேலோங்கி புறமனதில் வரும். இதெல்லாம் ஏற்கனவே பதிந்திருக்கும் எண்ணங்கள் தான். நம்ம புறமனம் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது கடல் அலை மாதிரி ஒருபோதும் நிக்காது. அலைகள் என்றும் ஓயாது, எண்ணங்களும் ஓயாது. ஆனா நடுக்கடல்ல அலைகள் இருப்பதில்லை. கடல் அமைதியா இருக்கும். அதுபோல் ஆழ்ந்த தியானத்தில் மனம் அமைதியாக இருக்கும். அங்கே நிறைய எண்ணங்கள் வராது. நமது ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் திறந்து இருக்கும். நமக்கு தேவையான விஷயங்களை நம் ஆழ்மனதிடம் நாம் கேட்டு பெறலாம். கேட்டதை வழங்கும் கற்பக விருட்சம் நம் ஆழ்மனம். நமது ஆழ்மனதிலேயே சில பிளாக்ஸ், நெகட்டிவ் பிலீஃப்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எல்லாமே அப்பப்போ எண்ணங்களா வெளியே வரும் நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட்ல. கடல் அலை மாதிரி ஆழ்மனதில் இருக்கிற அந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா மனம் அமைதியா இருக்கிற நேரம் தான் சரி பண்ண முடியும். மனம் அமைதியா இருக்கிறது அப்படின்றது தியானம் செய்யும் பொழுதுதான் நடக்கும். அந்த நேரம் நம் ஆழ்மனதில் இருக்கும் எதிர்மறை விஷயங்களை நீக்கினால் நம்முள் இருக்கும் இறை சக்தி வெளிப்படும். கேட்டது கிடைக்கும். தேங்க்யூ.